கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே, இந்த ஒரு நாள் மாநாட்டிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, பெங்களூர் பகுதியில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகள், விசேஷமாய் கோத்தகிரி சபையை சார்ந்த உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பின்மாற்றம் ஏன். பின்மாற்றம் ஏன் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த நாளுக்குரிய பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதார வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக, காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இதுல விசேஷமா பாத்தீங்கன்னா, பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு, இதை ஆதாரமாக கொண்டுதான் இன்னைக்கு நாம் பாடம் பார்க்க இருக்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, முன்னாடியே சொல்லிடணும், நம்ம இப்போ ஒரு அருமையான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். என்னங்க அது? இல்லை, நீங்க சத்தியம் கேட்கிற நேரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க வேற ஏதோ சொல்றீங்க அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க அதை தான் சொல்லுவீங்கன்னு கூட நான் நினைச்சேன். ஆனா நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாதுங்க, தூங்கிடக்கூடாது. ஏன்னா நமக்கு தூங்குறதுக்கு நிறைய நேரங்கள் இருக்கு, சரிங்களா? அப்ப நம்ம தூங்கிக்கலாம். இப்ப நம்ம தூங்கி அப்புறம் ராஜ்யத்துல உயிர் தெழுந்து வர ஜனங்கள், இவங்க கன்வென்ஷனுக்கெல்லாம் போய் என்ன பண்ணிட்டு வந்தவங்க, தூங்கிட்டு வந்தவங்கன்னு சொல்லி அவங்க நம்மளை குறித்து கேள்விப்பட்டா அது நல்லா இருக்குமா? சே இல்லைங்களா? அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், விழித்திருக்க கடவோம். சரிங்களா? ரெண்டு வகையில, சத்தியத்தை கேட்கறதுலையும் சரீர பிரகாரமும் நாம் விழித்திருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பின்மாற்றம் ஏன் அப்படின்னா, நம்முடைய முந்தைய வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம தேவனை அறியாதவங்களா இருந்தோம், தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியாம இருந்தோம், தேவன் நமக்கு வைத்திருந்த திட்டங்கள், ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் என்னன்னு தெரியாம இருந்தோம். ஆனா ஒரு காலம் வந்துச்சு, சகோதரர்கள் மூலமா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மேலான தெய்வீக சத்தியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த சத்தியம் தெரிஞ்சுக்கும் போது, இப்ப எல்லாரும் இப்ப எங்க இருக்கணும், நம்ம ஃபாலோ அப் கேட்டோம் இல்லைங்களா, அடிப்படை சத்தியங்கள். அந்த நாட்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த சத்தியங்கள் நம்ம கேட்கும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷம் உள்ளவங்களா இருந்தோம். அந்த சத்தியம் கேட்டு நிறைய பேர் நம்மளை எதிர்த்தாலும், நிறைய பேர் குறை சொன்னாலும், அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தேவ சித்தம் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசோட, தேவன் மேல ஒரு மிகுந்த அன்போட என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அங்க இருந்த ஒரு சில பொறுப்புகள், நம்மளுடைய உற்றார் உறவினர், இவங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சு நாம இருக்கிற இடங்கள்ல என்ன ஆனோம்னா, சபைகளுக்கு நம்ம செல்லக்கூடியவங்களா மாறணும். அந்த ஆரம்பம், நம்ம சபைகளுக்குள்ள போகும்போது நமக்குள்ள இருந்த ஒரு பயம், நமக்குள்ள சகோதர சகோதரிகள் மேல இருந்த ஒரு மரியாதை, அடுத்து தேவனுடைய வார்த்தையின் மேல நமக்கு இருந்த ஒரு பாசம், அன்பு, சரிங்களா? அடுத்து ஏதாவது தப்பு பண்ணிடுவனோ என் வாழ்க்கையில, தேவனே உங்களோட உங்க சித்தம் செய்ய வரேன்னு சொல்லி உடன்படிக்கை செஞ்சு வந்துட்டேனே, என் வாழ்க்கையில எங்கேயாவது ஏதாவது தப்பு வந்துருமோன்னு சொல்லி நமக்குள்ள இருந்த அந்த ஜாக்கிரதை உணர்வு, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மைண்டுக்கு கொண்டு வாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்படி இல்லை இல்லைங்களா? இதெல்லாம் இருந்திருக்கும். பொதுவாக உண்மையாய் உடன்படிக்கை செஞ்சு உண்மையாய் ஆண்டவருக்குன்னு வாழணும்னு நினைச்சவங்க கிட்ட கண்டிப்பா இந்த எண்ணங்கள் இருந்திருக்கும். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்மளுடைய நிலை என்ன? அப்ப உடன்படிக்கை செய்யும் போது நமக்கு இருந்த பக்தி, வைராக்கியம், தேவ பயம் அதெல்லாம் ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்களா? இப்ப நமக்குள்ள இருக்கிற நிலைமை எந்த அளவுக்கு அதுல இருந்து ஒரு வளர்ச்சிக்குள்ள போயிருக்கு, இல்ல ஒரு வளர்ச்சி குறைவுக்குள்ள போயிருக்கு? கண்டிப்பா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வளர்ச்சி குறைவு வரும். அதனாலதான் இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களில் ஒருவனும், இன்னொரு வகையில சொன்னா, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல்
பின்வாங்கி போனவர்களாக காணப்படாதபடிக்கு என்ன பண்ணணும்? ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு எப்பவுமே இந்த உற்சாகம் இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்காது. இந்த உற்சாகம் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு பயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு இருக்கணும். இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நம்மளுடைய நிலை என்ன? ஒரு சிலரை எடுத்துக்கிட்டா அந்த ஆதியில இருந்த தேவ அன்பு இப்ப குறைவுபட்டிருக்கு. ஒரு சிலர் சகோதர ஐக்கியத்துல குறைவுபட்டிருக்கிறாங்க. முன்ன ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை தானா, புதன்கிழமை தானா? என் பிரதர் திங்கக்கிழமை ஒரு கிளாஸ் வைக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை ஒன்று வைக்கக்கூடாது, புதன்கிழமை ஒன்று வைக்கக்கூடாது, வாரத்துல 7 நாள் வச்சாலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இருக்கும் போல இப்படி இருந்தவங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமை பிரதர் எதுக்கு ஒரு ஆன்லைன்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம்? ரொம்ப உற்சாகம் உள்ளவங்களா ஆயிட்டோம். சரிங்களா? இப்ப நம்மளுடைய சகோதர ஐக்கியத்துல எந்த அளவுக்கு உற்சாகம் இருக்கு, நமக்குள்ள குறைவுகள் இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன ஆயிட்டு இருக்கிறோம்னா, சோர்வுக்குள்ளாகி ஒரு சிலர் ஆவிக்குரிய வியாதிக்குள்ள போயிட்டோம். ஒரு சிலர் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கடமைக்கு சபைக்கு போறதாயிடுச்சு. இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா, மூப்பர் கேட்பாரு, இல்லைன்னா சகோதர சகோதரிகள் கேட்பாங்களேன்னு சபை கூடுகை ஒரு கடமைக்குரிய ஒரு விஷயமா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. ஆரம்பத்துல அந்த கருத்தரித்த நிலைமை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு? ஆவிக்குரிய ரீதியில அபாசன் ஆயிட்டு இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கெல்லாம் அப்படி இல்லை பிரதர். அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படியே இப்படிதான் இருக்கிறேன், ஒரு உற்சாகத்தோடயே தான் போயிட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வரும், அந்த நிலைமை வரும். அது வரக்கூடாதுன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இந்த காரியங்களை ஜாக்கிரதையா கேட்டு வெளியே போன உடனே மறந்துடாம அதை நம்ம இருதயத்துல பதித்தோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில இது போன்ற சோர்வுகள் வருது? ஏன் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பின்மாற்றம் வருது? ஆண்டவருக்குன்னு தானே பிரதர் வந்தேன், ஆண்டவருக்காகத்தானே தேவ சித்தம் செய்யணும்னு தானே உடன்படிக்கை செஞ்சேன். எவ்வளவோ காரியத்தை விட்டுருக்கிறேன் பிரதர். அந்த சபையில எனக்கு இருந்த அந்த பொறுப்பு, மரியாதை, சொந்தக்காரங்களோட இருந்த அந்த ஐக்கியம் எல்லாத்தையும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு தானே இந்த சத்தியத்துக்கு வந்தேன். அப்புறம் ஏன் பிரதர் இங்க வந்த பின்னாடி எனக்கு இவ்வளவு ஒரு சோர்வுகளுக்குள்ள போயிடுச்சு? எங்க பிரதர் இந்த சோர்வு எனக்கு வந்துச்சு அப்படின்னம்னா, அதைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆவியில் ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கை எங்க குறைவுபட்டுச்சு, எதுல குறைவுபட்டுச்சு, நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்ட தவறு என்ன, அந்த தவறு வந்ததுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த பின்மாற்றம், அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ண போறோம்னா, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அதுல நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன் அனுபவமாக, ஒரு பாடமாக, ஒரு எச்சரிக்கையா இருக்கு. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பாருங்க, நமக்கு அப்படியே ஒத்து வரும். அவங்களும் கூட அந்த எகிப்துல இருக்கும்போது தேவனை அறியாத ஜனங்களா தான் இருந்தாங்க. மோசே தேவனை உங்களுக்கு அழைச்சாரு அப்படின்னு சொல்லும்போது அது யாரு, அவருடைய பேர் என்ன பாருங்க, தேவனுடைய நாமம் என்னன்னு தெரியாம தான் அவங்க கூட அந்த எகிப்து தேசத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு தேவன் கானான் தேசத்துல வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாம தான் இருந்தாங்க. அவங்க முற்பிதாக்களுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் அது கூட தெரியாம தான் இருந்தாங்க. ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில தான் அவங்க கூட இருந்தாங்க. பாருங்க, நமக்கு அப்படியே பொருத்தமா இருப்பாங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள். இப்படி இருந்த இஸ்ரேல் ஜனங்களை தான் மோசே அங்க வர்றாரு, தேவனுடைய நாமத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. இவங்க இங்க இருக்க வேண்டியவங்க இல்ல, இவங்க இருக்க வேண்டிய இடம் எகிப்து இல்ல. இவங்க இங்க இருந்து கிளம்பி இவங்க கானான் போகணுங்கிறத என்ன பண்றார் அப்படின்னா, அவங்களுக்கு அங்க சொல்லி அவங்களை அங்க இருந்து மீட்டுட்டு வர்றார். இப்ப நல்லா அடிமை நிலைமையில இருந்தவங்க இப்ப ஒரு விடுதலை பெறாங்க. அங்க இருந்து என்ன ஆகுறாங்கன்னா, கானான் நோக்கி பிரயாணம் மேற்கொள்றாங்க. ரொம்ப சந்தோஷமா பஸ்க ஆசரிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிதான் ரொம்ப உற்சாகமா கிளம்பி வந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுடைய நிலைமையை பாருங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும். என்னாகமம் 14 1 முதல் 4 வரைக்கும். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். பாருங்க, கூச்சலிட்டு புலம்பினார்கள். யாரெல்லாம்? எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? உற்சாகமா பாட்டு பாடினவங்க தான். ஆனா இப்ப என்ன ஆயிட்டாங்க? கூச்சலிட்டு புலம்பினார்கள்.
ஜனங்கள் அன்றி ராமுகம் அழுது கொண்டிருந்தார்கள். ஃபுல் நைட் பிரேயர் எதுக்குங்க? ஜெபம் பண்றதுக்கா? அழுகிறதுக்கு ஃபுல் நைட் போட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க? ஓன்னு அழுது இருக்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இவங்களை வழி நடத்திட்டு வந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் இவங்களை வழி நடத்திட்டு வந்த எல்ருக்கு இப்ப என்ன ஆயிட்டாங்க? விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும், அங்க சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? அங்கேயே செத்து இருந்தா நல்லா இருக்கும். நம்ம ஸ்டைல சொன்னா அந்த பேர் சபையே கொஞ்சம் பரவாயில்ல போல இருந்துச்சு பிரதர், அங்கேயே கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? என்ன சொல்றாங்க? நாங்க அங்கேயே செத்து இருந்தா பரவாயில்ல, இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், இங்கேயே செத்துட்டா கூட பரவாயில்ல, நாங்கள் பட்டயத்தால் மடிய முடிக்கும். பாருங்க, எகிப்துல செத்துட்டா பரவாயில்லையா, இங்கேயே செத்துட்டாலும் பரவாயில்லையா, எங்க போயிடக்கூடாதான்? தப்பி தவறி கானானுக்கு போயிடக்கூடாது. பாருங்க என்ன ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? இங்க அங்கேயே செத்துருந்தாலும் பரவாயில்ல, இங்க செத்துட்டாலும் பரவாயில்ல, எங்கள் பெஞ்சாதிகளின் பிள்ளைகளையும் கொலையாகும்படிக்கும் கர்த்தர் எங்கள் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். கானான் போகிறது உத்தமமா இருந்தது, இப்ப எகிப்துக்கு திரும்பி போகிறதே உத்தமம். ஆனா யாரும் கூட்டிட்டு போக மாட்டா, இந்த மோசையும் யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதனால என்ன பண்ணணும்? கீழே வாசிங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்து திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இனி இந்த மோசையும் யாரும் சரிபட்டு வர மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்? வேற ஒரு தலைவரை ஏற்படுத்திக்கிட்டு எந்த பக்கம் போயிடலாம்? வந்த வழியிலே பின் வாங்கி என்ன பண்ணிடலாம்? எகிப்துக்கே போயிடலாங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. சந்தோஷமா ஆரம்பிச்சாங்க இந்த வனாந்தர பிரயாணத்தை. ஏன் இந்த சோர்வு? ஏன் இந்த பின்மாற்றம்? இதைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்களுடைய வாழ்க்கையில எது இந்த பின்மாற்றத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வந்துச்சு, இது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ முதல் காரியம், இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பின்மாற்றத்துக்கு போறதுக்கு முக்கியமான முதல் காரணம், தங்கள் அழைப்பை மறந்தார்கள். தாங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டோங்கிறத என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்க மறந்துட்டு, அதாவது அவங்க அழைக்கப்பட்டது கானான் தேசத்துக்கு, ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா கானான் தேசத்துக்கு தாங்கள் அழைக்கப்பட்டோங்கிறத மறந்துட்டாங்க. அடுத்து கானான் தேசம் போகணுங்கிறதையும் மறந்துட்டு அப்ப இருக்கிற சூழ்நிலைய பெருசா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வனாந்தரத்துல இருக்கிற சூழ்நிலையை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பெருசா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிரந்தரம் இல்ல, இது ஒரு தற்காலிகம், இது பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரிங்கிறத அவங்க என்ன பண்ணல, மறந்துட்டாங்க, உணரல அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நமக்கு என்ன பாடம்? இது போன்ற தவறை நம்ம செய்யறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள தேவன் அழைத்தது எதுக்கு தெரியுங்களா? கனம் மகிமை அழியாமைக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சத்தியத்துக்குள்ள வர்றப்ப அது இருந்துச்சு, நான் எப்படியாவது சபை வாய்ப்புக்கு போயிடணும், அந்த கனம் மகிமை அழியாமையை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் அப்ப இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு? அதெல்லாம் மறந்துருச்சு. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். எபேசியர் 4 1 முதல் 3 வரைக்கும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நடந்து மிகுந்த தம்மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். பாருங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லும் போது தகுதியானவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டீங்களோ அதுக்கு நீங்க என்ன ஆகுங்க? தகுதியானவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கிங்கிறதுக்கு அன்பினால் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். இதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டீங்க, இப்படித்தான் அழைக்கப்பட்டீங்கன்னு சொல்லி இருக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளுடைய நிலை என்ன? அந்த கனம் மகிமை அழியாமை, நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானா நடக்கணுமேங்கிற எண்ணம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு மேன்மையான நிலையை தேட ஆரம்பிச்சாங்க. சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்க,
ஆனா உலகத்துல எப்படி பெரிய ஆள் ஆகுறது, 4 பேர் மதிக்கிற மாதிரி எப்படி இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய சிந்தையா ஆயிடுச்சு. இது பரவாயில்லைங்க, பரவாயில்லன்னா சரின்னு கிடையாது. இன்னும் ஒரு சிலர் என்ன தெரியுங்களா ஆயிட்டாங்க, சபையில எப்படியாவது என்ன ஆயிடணும், ஒரு மேன்மையான நிலைமைக்கு நான் வந்துடணும். சரிங்களா? ஆரம்பத்துல இப்படி இருக்கலாம், ஆனா போக போக நான் என்ன ஆயிடணும், கொஞ்ச நாள்ல ஒரு டீக்கன் ஆயிடணும். எப்படியாவது சபையில இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நான் என்ன ஆயிடணும், ஒரு எல்டர் ஆயிடணும். தேவன் அழைச்சிருக்கிறது பரலோகத்துக்கு, இவங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன ஆயிடுச்சு, சபையில எப்படியாவது நான் ஒரு முதன்மையானவனா மாறிடணும். இப்ப இதுல யாருதான் மாட்டிக்கிட்டவங்க, சகோதரா சகோதரிகளா? சகோதரர்கள் நினைப்போம். இதுல சகோதரிகள் என்ன தெரியுங்களா, எங்க வீட்டுக்காரர் எப்படியாவது என்ன ஆயிடணும், எங்க அப்பா எங்க அண்ணா இல்லைன்னா எங்க தம்பி எப்படியாவது என்ன ஆயிடணும். இன்னும் எப்ப பார்த்தாலும் அவரே தான் எழுறா இருக்கணுமா? ஏன் எங்க வீட்டுக்காரரு எங்க அண்ணன் எங்க அப்பா இவங்க இதுல பாதிக்கப்படுறாங்க, அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா நானும் ஆகணும். அதாவது ஒருத்தர் சபை எல்டர் ஆகிறது டீக்கன் ஆகிறது நான் குறை சொல்லலைங்க, ஆனா அது நம்மளுடைய அழைப்பு இல்லை, அது நம்மளுடைய நோக்கம் இல்லை. அது சபையை நடத்துகிறதுக்கு தேவன் ஒரு சிலருக்கு கொடுக்கிற ஒரு வேலை. இது யாரு வேணாலும் இருக்கலாம், யாரு வேணாலும் இல்லாம போகலாம். ஆனா இது பிரதான நோக்கமாய் மாறும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வரும். எப்படி வரும்? அவரே இருக்கிறாரு, இல்லைன்னா அவரே வருஷம் வருஷம் வந்துடுறாரு, நான் வர முடியலையே. அப்ப என்ன யோசிக்கணும், இது என்னுடைய அழைப்பு கிடையாது. ஒரு சமயம் தேவன் இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரா, செய்யறேன். இல்ல அப்படின்னா என்ன பண்றேன், எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு நான் அந்த ஓட்டத்தை பார்த்து ஓடுகிறேன். இப்படி ஒருத்தர் முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க சோர்வுக்குள்ள போக மாட்டாங்க, பின்மாற்றத்துக்குள்ள போக மாட்டாங்க. அவங்க இதை முக்கியமா முன்னாடி எடுத்து வச்சாங்க அப்படின்னா அங்க சோர்வு வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பின்மாற்றம் வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலர் சிறந்த பேச்சாளரா மாறிடணும். அதுக்கு என்ன பண்றதுன்னா பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறது. அந்த ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்தா சந்தோஷமா செய்வோம், கொடுக்கலையா தேவன் நமக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறாரோ அதை செய்வோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படியாவது நான் என்ன ஆயிடணும், ஃபர்ஸ்ட் வீட்டுல காட்டேஜ் பிரேயர்ல பேசிடணும். காட்டேஜ் பிரேயர்ல பேசிட்டாலே அடுத்து எங்க எதிர்பார்க்குறது மனசு, சண்டேஸ் எப்ப நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அடுத்து கன்வென்ஷன்ல எப்ப வாய்ப்பு கொடுப்போம். கன்வென்ஷன்ல வாய்ப்பு கொடுக்கலையா அப்ப நான் எங்க போக மாட்டேன், கன்வென்ஷனுக்கே போக மாட்டேன். சரிங்களா? இதெல்லாம் என்ன ஆகுது தெரியுங்களா, தேவன் நமக்கு கொடுத்தா அது வாய், அது அதனுடைய வேலையை செய்யும், அவ்வளவுதான். அது இல்லை அப்படிங்கும்போது தேவன் நமக்கு கொடுக்கிற ஊழியத்தை செஞ்சுட்டு போகணும். என்ன ஆகுறோம், நம்மளை அழைச்சது ஒரு பாதை, இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது எங்க, வேற ஒரு பாதையை யோசிச்சு பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இது நாளடைவில் என்ன தெரியுங்களா ஆகும், மற்ற பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மேல கோபத்தை உண்டாக்கும். எப்பவுமே எல்டரா இருக்கிறவர் மேல கோபம் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுக்கு தேவன் நம்மளை அழைக்கவே இல்லை. ஒரு வீடு இருந்தா வீட்டுல அம்மா ஒரு சில வேலைகள் செய்வாங்க, அப்பா ஒரு வேலை செய்வாங்க, அண்ணன் ஒரு வேலை செய்வார், தம்பி ஒரு வேலை செய்வார், அதான் குடும்பம். அது ஏன்னா அப்பாவே அந்த வேலை செய்யணுமா, ஏன் அம்மாவே அந்த வேலை செய்யணுமா, நான் செய்யக்கூடாதா? முடிஞ்சா அனுமதி இருந்தா செய்வோம், இல்லைன்னா நம்மளுடைய ஓட்டமே வேற, பாதையே வேற இல்லைங்களா? அப்ப முதலாவது காரியம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அழைப்பை மறந்துடும். தூங்குறவங்களை எழுப்பி விட்டுருங்க. முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, நமக்கு தாளந்துகள் இருந்தா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு ஒரு சமயம் நல்ல பிரசங்கிக்கக்கூடிய தாளந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா உதவி செய்யக்கூடிய தாளந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி தாளந்துகள் இருக்குல்ல, இது சகோதர சகோதரிகளை சந்தோஷப்படுத்தும். ஆனா நல்ல குணம் இருந்தால்தான் அது தேவனை சந்தோஷப்படுத்தும். நம்மளுடைய தாளந்துகள் ஒருபோதும் தேவனை சந்தோஷப்படுத்தாது. அவர் ஏற்கனவே ஒருத்தருக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்துட்டு இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவர் என்னவா சுத்திக்கிட்டு இருக்கிறார் பூமியிலங்கிறத அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதுக்காக தாளந்துகளை நான் குறை சொல்லல, அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பிச்சை. ஆனா அதுல தேவன் சந்தோஷப்படுறதில்லை. இப்ப நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி நான் பேசிடலாம், ஆனா என் வாழ்க்கை, என் குடும்பத்துல நான் எப்படி நான் வாழ்றேன் அப்படிங்கிறத தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. தனிப்பட்ட என் மனசுல என்னென்னத்தை யோசிக்கிறேங்கிறத தேவன் பார்க்கிறாரு. அதுல தாங்க தேவன் சந்தோஷப்படுறாரு. நம்ம சகோதர சகோதரிகளை சந்தோஷப்படுத்துறது முக்கியமா,
தேவனை சந்தோஷப்படுத்துறது முக்கியமாங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அழைப்புக்குள்ள வரும்போது தேவனை சந்தோஷப்படுத்துறோம், நாள் ஆக ஆக சகோதர சகோதரிகளை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள போயிடுறோம். இது மிகப்பெரிய விழுகைக்குள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்மளை கொண்டு போயிட்டு இருக்குது, நமக்கே தெரியாம. ஏன்னா வஞ்சனைங்கிறது என்னங்க, நான் ரொம்ப சரியாதான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம், தேவனை விட்டு எங்கேயோ போயிருப்போம். இதுதான் வஞ்சனை. அப்ப ரொம்ப தேவனுடைய சமூகத்துல அழுது ஜெபிச்சு ஜாக்கிரதையா இருக்கணும். இது ஒரு உன்னதமான அழைப்பு. அப்பா, எனக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க, இது எந்த விதத்திலையாவது என்னை வஞ்சிக்குதாங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்கப்பா. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் காரியம், இஸ்ரேல் ஜனங்கள் சோர்ந்து போனதுக்கு காரணம் அவர்கள் அழைப்பை மறந்தார்கள். இரண்டாவது காரியம், அவங்க சோர்ந்து போனதுக்கு, பின்வாங்கி போனதுக்கு காரணம் இலக்கை மறந்தார்கள். என்னது இலக்கை மறந்தார்கள் அப்படின்னா, இஸ்ரேலர்களுடைய இலக்கு வனாந்திரம் இல்ல, இதே தானோ, இங்கேயே செத்துருவோமோ, நம்ம காணான் போக மாட்டோமோ, கூட வந்த ஆளெல்லாம் ஒவ்வொன்றா செத்துட்டு இருக்குது, அப்ப நம்மளும் அவ்வளவுதான். இது நிரந்தரம் இல்ல, இது தற்காலிகம். முடிவு எங்க? காணான் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மறந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய இலக்கு காணான். நம்மளுடைய இலக்கு என்னதுங்க? பரலோகம். ஏதாவது எதிர்ப்பு குரல் ஏதாவது இருக்கா? எல்லாம் பரலோகம்னு தான் சொல்லுவீங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்முடைய இலக்கு பரலோகமா. ஏன்னா பரலோகமா இருக்கிறதுனாலதான் என்ன பண்றோம், சபை கூடி வரோம். ஏன் பிரதர் இட நாட்கள்ல வார வாரம் சபை கூடுறீங்க? நான் சபை வாய்ப்பு அடையணும்ல, நான் பரலோகம் போகணும்ல. ஏன் பிரதர் ஜெபம் பண்றீங்க? பரலோகம். வேதம் எதுக்கு வாசிக்கிறீங்க? எப்படியாவது என்ன பண்ணணும், பரலோகம் போயிடணும். எதுக்கு பிரதர் அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி, இந்த ஸ்டடி, அந்த ஸ்டடி, அதெல்லாம் கேட்டு நான் என்ன ஆயிடணும், பரலோகம் போயிடணும் இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய நோக்கம் பூரா என்னவா இருக்கு, பரலோகமா இருக்கு. அதனால ஜெபம் பண்றோம், வேத ஆராய்ச்சி பண்றோம், சபை ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படுகிறோம். அதே நேரத்துல இது போல இல்லைன்னு வைங்க, ஒரு சிலர் அவங்கள என்ன பண்றோம், மிகுந்த அன்பு கூறுகிறோம் பிரதர், அப்படியா பகைக்கிறோம். அவங்க பிரதர் வரலங்கிறாங்க, இவங்க இன்னும் நடத்தல, அது என்னங்கிறதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க, சரிங்களா? இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நான் சபை வாய்ப்பு அடையணும்னா அந்த மாதிரி கீழ்ப்படியாத அந்த சகோதரர்களோட நான் என்ன வச்சுக்க கூடாது, உறவே வச்சுக்க கூடாது. அவங்க நம்மளை பார்த்து நமஸ்தே சொன்னா கூட நான் என்ன பண்ணிடணும், திருப்பிக்கிட்டு போயிடணும். ஏன்? நானு பரலோகம் போகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நமது இலக்கு அல்ல, இது தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசு, சரிங்களா? இலக்கு என்ன தெரியுங்களா? இப்ப சொல்லிடுவீங்க. நம்மளுடைய இலக்கு எதுங்க? கிறிஸ்துவின் சாயல் தான் நம்மளுடைய இலக்குங்க. நம்மளுடைய பரிசு பரலோகமா இருக்கலாம், ஆனா நம்முடைய இலக்கு என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவின் சாயல். உங்களுக்கு பரிசு வேணுமா, சாயல் வேணுமா? பரிசு கிடைக்காது, சாயல். ஆனா பரிசு என்னவாகும், அது தானா கிடைக்கும். நம்ம நிறைய நேரங்களில் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா, பரிசை பார்க்கிறோம், இலக்க விட்டுட்டோம், ஓடுறோம், பயங்கரமா ஓடுறோம். எதை பார்த்தே ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த கப்பை பார்த்தே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓட வேண்டிய ரேக்கு என்னவாயிடுச்சு, மாறி வேற ரேக்ல, அடுத்தவங்க ரேக்ல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இலக்கு கிறிஸ்துவின் சாயல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சார். நீங்க கிறிஸ்துவின் சாயலா மாறுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், நீங்க சபை வாய்ப்பை கொடுங்க, நான் அங்க என்ன வாய்க்கிறேன், வாய்ப்பே இல்லை. அங்க போய் நம்ம என்ன ஆக முடியாது, அங்க போய் கிறிஸ்துவின் சாயலா மாற முடியாது. இங்க கிறிஸ்துவின் சாயலா மாறணும்னா அங்க சபை வாய்ப்பு அவர் கொடுப்பாரு. நம்ம இலக்க மாத்திட்டோங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட இலக்கை எதா யோசிச்சுட்டாங்கன்னா, வனாந்தரத்தை இலக்கா யோசிச்சுட்டாங்க, கானான விட்டுட்டாங்க. நம்மளும் கூட நம்முடைய இலக்கு கிறிஸ்துவின் சாயல் அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. இன்னைக்கு ஏன் குடும்பத்துல சமாதானம் இல்ல, ஏன் வேலையில நம்மளால உண்மையா இருக்க முடியல, சபையில ஏன் சகோதர சகோதரிகளோட நல்ல உறவுக்குள்ள இருக்க முடியல? நமக்கு இலக்கு சபையா மாறிடுச்சு, கிறிஸ்துவின் சாயலை விட்டுட்டோம். ஒரு சமயம் கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய இலக்கா இருந்தா ஒவ்வொரு நாளும் என்ன தெரியுங்களா யோசிப்போம், என் வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் கிறிஸ்துவின் குணலட்சணங்களுக்கு மாறா நான் நடந்துகிட்டு இருக்கிறேன், யார சபையில மன்னிக்காம இருக்கிறேன்,
என் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட யாருக்கிட்ட நான் குறைவோட இருக்கிறேன், யாருக்கிட்ட நான் இன்னும் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு, யாருக்கிட்ட நான் உறவுல சரி பண்ண வேண்டியது இருக்கு. இது நம்முடைய யோசனையா மாறிடும். நம்முடைய யோசனை பூரா சபையாவே இருக்கிறதுனாலதான் படிப்பு 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 படிப்பு. ஏட்டு சுரக்கா, உங்களுக்கு தமிழ் பழமொழியெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்குமோ? ஏட்டு சுரக்கா என்னவாகுதுங்க? கறிக்கு உதவாத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதுக்காக படிக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. அந்த படிப்பு நமக்குள்ள என்னத்தை கொண்டு வந்திருக்கணும்? கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வந்திருக்கணுங்க. கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வராம நீங்க வாரம் இல்ல வருஷம் பூரா ஆராய்ச்சி பண்ணி படிச்சாலும் அந்த படிப்புனால பிரயோஜனம் இல்லை. படிப்பை தப்பு சொல்லல, ஆராய்ச்சியை தப்பு சொல்லல. அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? இன்னைக்கு நான் போய் ஒரு பாடம் கேட்க போறேன், இன்னைக்கு நான் ஒரு மெசேஜ் கேட்க போறேன், அதுல என்னகிட்ட இருக்கிற ஒரு தவறான குணலட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறேன், அதை நான் என் வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்? மாத்திக்க போறேன். இதுதான் நம்மளுடைய முழு எண்ணமா விருப்பமா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, வனாந்தரத்தை இலக்கா வச்சிட்டதுனால அவங்க முறுமுறுப்பு அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் காரியம் அழைப்பை மறந்தாங்க, ரெண்டாவது காரியம் இலக்க மறந்தாங்க, மூணாவது காரியம் வனாந்தரம் வந்துட்டாங்க. நினைக்க வேண்டியது கானான் தேசம், ஆனா எகிப்தை நினைச்சாங்க. வந்துட்டாங்க, பார்க்கறது பூரா கானான், இருதயம் பூரா எங்க இருக்குங்க? எகிப்து எகிப்து எகிப்துனே தான் இருக்கு. அந்த எகிப்துல இருக்கிற காரியங்கள் தான் மைண்ட்ல இருக்க ஒழிய முன்னாடி போய் கானான் தேசத்துல எப்படி இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எதை நோக்கி அதிகமா இருக்குது பாருங்க. தேவன் தேவதூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவங்க எது அவங்களுக்கு பெருசா போயிடுச்சு தெரியுங்களா? மச்சம், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இது பெருசாயிடுச்சு. மன்னாவை என்ன தெரியாத சொல்ல ஆரம்பிச்சாங்க, இந்த அற்பமான மன்னா எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்குது. தேவன் என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு? உங்களை எங்க கூட்டிட்டு போறேன்னாரு? கானானுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிறப்புகள்லாம் சொன்னார். என்னன்னு சொன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான்னு சொன்னாரு. இவங்க எதை பாலும் தேனும் ஓடுகிறதா மாத்திட்டாங்க தெரியுங்களா? வாசிங்க, என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரித்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? பாருங்க, நல்லா கவனிங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து என்ன பண்ணிட்டாராம் மோசே? தேவன் சொன்னாரு, இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, வாங்க உங்களை எங்க கூட்டிட்டு போறேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து நீ என்ன பண்ணிட்ட? இப்ப எது கானானா மாறிடுச்சு அவங்களுக்கு? எகிப்து இப்ப அவங்களுக்கு கானானா மாறி. அது பாலும் தேனும் ஓடுற, அது பாலும் தேனும் ஓடுறதா? நைட்டு பகல் பார்க்காம அடி அடின்னு அடிச்சு செங்கலை சுடு, வைக்கோலை எடு அப்படின்னு போட்டு மிதிச்சுட்டு இருந்தாங்க அந்த எகிப்தியர். இப்ப அது என்னவாய் போச்சு? பாலும் தேனும் ஓடுகிற தேசமா அது மாறி போயிடுச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்ப மூணாவது அந்த பின்மாற்றத்துக்கு காரணம், அவங்க கானான நினைக்கிறத விட்டுட்டு எகிப்தை அதிகமாய் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாமளும் கூட பரலோகத்தை அதிகமா நினைக்கிறத விட்டுட்டு பூலோகத்தை அதிகமா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? நினைக்க ஆரம்பிச்சோம். அதனாலதான் கொலோசியர் 3:1 சொல்லுவாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அது அங்க போடுங்க பிரதர் சொல்றோம் அப்படிங்கிறீங்களா? நம்மள நிறைய பேருக்கு ஆரம்பத்துல இருந்த நிறைய வசனம் மனப்பாடமா இருந்தது இப்ப என்ன வாய் போச்சு? மறைஞ்சு போச்சு. பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. பேரு என்ன பேரு? அவர் பேரு கோடீஸ்வரன். பைபிள் வசனமே தெரியாது நமக்கு. நம்மளாம் யாருங்க? பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஆனா இப்ப என்னவாயிடுச்சு? மேலானவைகளை அல்ல பூமிக்குரியவைகளை நாடுங்கள் மாறிடுச்சுங்க நமக்கு வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 4வது காரியம், அவர்களுடைய பின்மாற்றத்துக்கு காரணம் பார்வையை மாற்றினார்கள்.
என்ன பார்வையை மாத்திட்டாங்க அப்படின்னா, 12 பேரை வேவு பார்க்க போக சொல்றாரு. 12 பேர் போயிட்டு 10 பேர் நற்செய்தி சொல்றாங்க, 2 பேர் துர்ச்செய்தி சொல்றாங்க. இல்ல எல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணேன். பரவாயில்ல, எல்லாம் தூங்காம விழிச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். 10 பேர் துர்ச்செய்தி சொல்றாங்க, 2 பேர் நற்செய்தி சொன்னாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, அவங்கள வேவு பார்க்க போக சொன்னது தேவனா அவங்களா போனாங்களா? தேவன் தானே சொன்னாரு. நாம யாருன்னு சொன்னேன், நம்மள யாரு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? வாசிங்க என்னாகமம் 13 அதிகாரம் 1 முதல் 3 வரை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பி ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். போதும். அன்புக்குரிய சகோதரர் சொல்லுங்க பாருங்க. அப்ப அந்த 12 பேர் அனுப்பிச்சது யாரு? தேவன். இப்போ ஒரு கேள்வி கேட்கும், தேவன் எதுக்கு அந்த பாரான் வனாந்தரம் வந்த உடனே மோசே 12 பேர் அனுப்பிச்சு முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு வர சொல்லு? எதுக்கு சொல்லணும்? கூட்டிட்டு வந்தது யாரு? அவர் தானே கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தாரு. இடையில யாருக்கு சந்தேகம் வந்துருச்சு? மோசேக்காரங்க சந்தேகம் வந்துச்சு. யாருக்கு சந்தேகம் வந்துருச்சு? ஜனங்களுக்கு சந்தேகம் வந்துச்சா? தேவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. எதுக்கும் ஒரு 12 பேர் அனுப்பிச்சு என்ன பண்ண? பார்த்துக்கிட்டு வந்துட்டு அப்புறம் சரியா இருந்தா நீ என்ன பண்ண? ஒரு மாதிரி இருக்கல நான் சொல்றது. இங்க வசனத வாசம் அப்படித்தானே இருக்கு. தேவன் எதுக்கு 12 பேர் அனுப்பணும்? இவங்க போவாங்களோ போக மாட்டாங்களோ, அதனால என்ன பண்ணும்? ஒரு 12 பேரை அனுப்பிச்சு அவங்க 12 பேர் வந்து போயிடலாம், அது சூப்பர், நம்ம போயிடலாம்னு சொன்னா இவங்க என்ன ஆயிடுவாங்க? பலப்பட்டுருவாங்க. இல்லைன்னா இவங்க ரொம்ப சோர்வாயிடுவாங்க. அதனால ஒரு 12 பேரை அனுப்பிச்சு கானான் எப்படி இருக்குன்னு வந்து சொன்ன பின்னாடி அப்புறம் இவங்கள கூட்டிட்டு போனா இவங்களும் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் தெம்பா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டாரா? இன்னொரு கேள்வி, அது ஏன் பாரான் வனாந்தரம் வந்து தான் அதை செய்யணுமா? செங்கடலை கடந்த உடனே ஒரு 12 பேரை அனுப்பிச்சு பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்கலாம்ல? மாறா வந்த பின்னாடி சொல்லியிருக்கலாம்ல? ஏலிம் வந்த பின்னாடி எதுக்கும் மோசே ஒரு 12 பேரை அனுப்பிச்சு பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்கலாம்ல? ஏன் இந்த பாரான் வனாந்தரம் வந்த உடனே சொன்னாரு? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேவன் இதை செஞ்சாருன்னு. இல்லைங்க, தேவன் பின்னாடி செஞ்சார். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? உபாகமம் 1 அதிகாரம் 20-21. உபாகமம் 1 அதிகாரம் 20-21. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். இப்ப என்ன சொல்றாரு மோசே? அப்பா, எமோரியர் மலைநாடு வந்து சேர்ந்துட்டப்பா, இனி நம்ம எங்க போகணும்? கானான் தான் போகணும் அப்படின்னு மோசே சொல்றாரு. சொல்லும் போது என்ன தெரியுங்களா? ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்துச்சு. வாசிங்க. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். முன்னாடிதான் கானான் இருக்கு, ஒன்னும் பயப்பட வேணாம், போகலாங்கிறார் மோசே. இப்ப வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும். இப்ப நீங்க பைபிள் வச்சிருக்கிறவங்க என்ன தெரியுங்களா பண்ணணும்? இப்ப நீங்க பைபிள்ல எடுத்துக்கங்க. உபாகமம் 1 அதிகாரம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய பகுதி 21வது வசனம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றே. அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்ன தெரியுங்களா? அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். பார்த்தீங்களா? தேவன் போக சொல்லலைங்க. இவங்க வந்து அப்படியெல்லாம் நம்பி ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு என்ன பண்ண முடியாது? போய்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டுலாம் போயிட்டு இருக்க முடியாது. ஒரு 12 பேரை ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் போய் பார்த்து ஓகே தானு முடிவு பண்ணி அப்புறம் என்ன பண்ணலாம்? போகலாம்னு சொல்லியிருக்காங்க. உடனே மோசே என்ன பண்ணிருக்கணும்? தப்பு, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். மோசே என்ன தெரியுங்களா பண்ணாரு? கீழே வாசிங்க.
அது எனக்கு நன்றாக கண்டது. கோத்திரத்துக்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். பாத்தீங்களா? போதும் போதும் போதும். இப்படிதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வேவு பார்க்க போனாங்க. 12 பேரை தேவன் போக சொல்லல. தேவனுக்கு என்ன கிடையாது? அவிசுவாசம் கிடையாது. சரிங்களா? அவர் கூப்பிட்டவர் நேர கூட்டிக்கிட்டு தான் போயிருப்பாரு. இடையில இவங்க தான் மக்கள் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அது எப்படி சொன்னா அப்படியே போறது? அப்படியெல்லாம் போக முடியாது. ஒரு 12 பேர் அனுப்பிச்சு வேவு பார்த்து அப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் தேவன் சுயாதீனத்துல என்ன பண்றது இல்ல, தலையிடுறதுல. அப்படித்தானே ஆசை. சரி, 12 பேரை தேர்ந்தெடுத்து தலைவரை தேர்ந்தெடுத்து நீ என்ன பண்ண, அனுப்பு. அவருக்கு தெரியும் 10 பேர் என்ன ரிசல்ட் கொண்டு வருவாங்கன்னு முன்னாடியே அவருக்கு தெரியும். பரவாயில்ல போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு. அதுல வந்தது தாங்க இந்த ஒரு காரியம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க நம்ம பார்த்துட்டோம், இவங்க பின்மாற்றத்துக்கு காரணம் தேவன் கிடையாது, இவங்களே தான். இவங்க தான் ஆளை ரெடி பண்ணாங்க, இவங்க தான் போக வச்சாங்க. இப்ப வந்ததுல 10 பேர் துர்ச்செய்தி சொல்றாங்க, 2 பேர் தான் நற்செய்தி சொல்றாங்க. இதை எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இவங்க பின்மாற்றத்துக்கு காரணம் பார்வையை மாத்திட்டாங்க. என்ன பார்வையை மாத்திட்டாங்கன்னா, 10 பேர் சொல்றத பார்த்தாங்க, 2 பேர் சொன்னதை என்ன பண்ணல, பார்க்கல. அப்ப ஏன் 10 பேர் சொன்னதை பார்த்துட்டாங்க அப்படின்னா, இவங்க சாதாரண ஆட்கள் இல்ல, 10 கோத்திரத்தினுடைய தலைவர்கள். அது மாத்திரம் இல்ல, கானான் தேசம் எப்படி இருக்குது, எவ்வளவு நீளம் அகலம், யார் இருக்கிறா, என்ன ஏதுன்னு ஃபுல் ஆராய்ச்சி. கானான் ஆராய்ச்சி என்னன்னு சொல்லலாம், குழு அப்படின்னு சொன்னாங்களா. கானான் ஆராய்ச்சி வேத குழு அப்படின்னு வேணா வச்சுக்கலாம் அதுக்கு. சரிங்களா? இவங்க என்ன பண்ணாங்கன்னா, போய் நல்லா ஆராய்ச்சி பண்ணி வந்து என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, 10 பேர் அதெல்லாம் சரிதான், அங்க இருக்கிறது ஆண்டவர் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் போக முடியாது. இப்ப 10 எல்டர்ஸ் நின்றுகிட்டு முடியாதுங்கிறாங்க. 2 எல்டர் ஒரு பக்கம் நின்றுகிட்டு அதெல்லாம் தப்பு, நம்ம போகலாங்கிறாங்க. யாரு பேச்சு கேட்போம்? ஆமா, மெஜாரிட்டி தான் இல்லைங்களா? நமக்கு எல்லாமே மெஜாரிட்டியா போச்சுல. சரி, அப்ப 10 பேர் சொல்றதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அங்க கேட்போம். அப்ப அவங்க பண்ணது தப்பா இல்ல. பின்மாற்றத்துக்கு காரணம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதுதான். என்ன ஆயிடுச்சுன்னா, 10 பேர் சொல்றாங்க, இவங்க சொல்றது தேவன் சொன்னபடி இருக்கான்னு சொல்லி எங்க போகல, தேவனுடைய வார்த்தைக்கு போகல. 10 பேருடைய வார்த்தையிலேயே திருப்தி ஆயிட்டு அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. தப்பு இல்ல, தேவன் வந்து நான் கூட்டிக்கிட்டு போவேன்னு சொன்னது இவங்களுக்கு பெருசா தெரியல. 10 பேர் சொல்றது பெருசா போயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் அந்த 10 மூப்பர்கள் சொல்லிட்ட வார்த்தை இவங்களுக்கு பெருசா போயிடுச்சு. தேவன் சொல்றாரு நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி, இவங்க சொல்றாங்க முடியாதுன்னு சொல்லி. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்? இன்னைக்கும் சபையில இது போன்ற சகோதரர்கள் இருப்பாங்க. ஒரு சமயம் அவங்க மூப்பர்களா இருக்கலாம், மூத்த சகோதரர்களா இருக்கலாம், நல்ல வேதத்தை கரைச்சு குடிச்சு ஆராய்ஞ்சு நமக்கு சொல்லக்கூடியவங்களா இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இத பாதி பாருங்க. இதையே 100% பார்க்கிறதுனால தான் நம்ம அநேக நேரங்கள்ல சோர்வுக்குள்ள போயிடும். இத பாதி பாருங்க. ஒரு கண்ணுல இத பாருங்க, இன்னொரு கண்ணுல அவங்க வாழ்க்கைய பாருங்க. எல்லாம் இருக்கீங்களா? ஒரு கண்ணுல அவங்களுடைய ஊழியங்களை, ஆராய்ச்சிகளை, செய்திகளை பாருங்க, இன்னொரு கண்ணுல அவங்க வாழ்க்கையை பாருங்க. ரெண்டும் சரியா இருந்துச்சுன்னா ஏத்துக்கங்க. அதாவது தப்பா சொல்றத நான் சொல்ல வரல, வேதத்தின்படி அவங்க வாழ்க்கை. ஏன் அப்படின்னா, வேதத்தின்படி அவங்க வாழ்க்கை இல்லைன்னு வைங்க, அவங்க என்ன பேசினாலும் அதை மாத்திரதுக்கு சாத்தானால முடியும். 99% அவங்க நல்லதை பேசிட்டு 1% சாத்தானின் கைகூலியாய் மாறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பாதி அவங்க வாழ்க்கையை பாருங்க, மீதி அவங்க உபதேசத்தை பாருங்க. ரெண்டும் இசைஞ்சு இருந்தா 100% எடுத்துக்கங்க. தேவனுக்கு பிரியமில்லாம ஒருத்தர் நடந்துகிட்டு அவங்க தேவனுடைய வார்த்தையை பேசுறாங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நாம் வஞ்சிக்கப்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க சாத்தானினுடைய கூடவே இருந்து நீங்க தான் தேவனுடைய குமாரேன்னு சொன்னவர் அடுத்த 2-3 நிமிஷத்துல என்ன ஆயிட்டாரு? யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு தெரியும் இல்லைங்களா? பேதுரு. நீ தாப்பா பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார்னு சர்டிபிகேட் யார் கொடுத்தா? இயேசுவே கொடுக்கிறார் அங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல சாத்தானினுடைய ஆளா மாறிட்டாரு அவரு. நம்ம ஏமாத்துறோம். அப்ப பிரதருடைய உபதேசத்தை மட்டும்தான் பிரதர் நான் பார்ப்பேன், எதை பார்க்க மாட்டேன்? அவர் வாழ்க்கையை நான் பார்க்க மாட்டேன். இருந்து போவோம். ஆண்டவருக்கு இதனால எந்த நஷ்டமும் இல்லையே. அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அவருக்கு ஆல்ரெடி அவருக்கு தெரியும் யாரை செலக்ட் பண்ணணும், எப்படி அவங்க இருதயம் இருக்கும், எல்லாம் அவர் பார்த்து வச்சிருக்கிறாரு. நீங்களாம் ஏன் செலக்ட் ஆகலைங்கிறதுக்கு ஒரு குரூப் அவர் ரெடி பண்ணணும் இல்லைங்களா? அதுல யார் போய் மாட்டிடக்கூடாது, நம்ம மாட்டிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப விழிப்போட இருப்போம். நாம் கவனிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க ஏன் தெரியுங்களா? அவங்க வார்த்தையவே நம்ம தேவ வார்த்தையை ஆக்கிட்டோம்னு வைங்களே, அவங்க ஓடும் போது நம்ம என்ன ஆகிட்டு இருப்போம்? ஓடிக்கிட்டு இருப்போம். அவங்க நடக்க ஆரம்பிச்சா நம்மளும் நடக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க விழுந்தாங்கன்னா நம்மளும் விழுந்துரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மெஜாரிட்டி வார்த்தையை கவனிச்சுட்டாங்க, மைனாரிட்டியோட வார்த்தையை அலட்சியம் பண்ணிட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அநேக நேரங்களில் நம்மளுடைய பின்மாற்றத்துக்கு இது காரணமா ஆயிடுது. சத்தியத்தை மட்டுமே பார்த்து வந்த நம்ம இப்ப நம்மளுடைய பார்வையை மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். சத்தியத்தை மட்டும் பார்க்கறதுல இருந்து வேற காரியங்கள்ல நம்மளுடைய பார்வையை திருப்ப ஆரம்பிச்சிட்டோம். சகோதர சகோதரிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம யாரை பார்க்கணும்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடுவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முழுமையாக்குகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி தான் ஓட சொல்லியிருக்கக்கூடிய எந்த ஒரு சகோதரனையும் எந்த ஒரு சகோதரையும் பார்த்து இந்த ஓட்டம் ஓடுகிறதுக்கு நாம் அழைக்கப்படல. மாம்சத்துல வந்துட்ட எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு தவறு இருக்கும். 100% இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் இல்ல. அதனால நாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். வஞ்சனை, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மனிதர்களை பார்க்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு வரும். ஜாக்கிரதையா இருந்தோம்னா தப்பிச்சிருவோம், இல்ல அப்படின்னா விழுந்துருவோம். சோதிக்கிறதுக்காகவே தேவன் நம் மத்தியில இது போன்ற ஆட்களை வைப்பாரு. உண்மையிலேயே அவரை தான் நம்ம நேசிக்கிறோமா, வேற எது மேலேயாவது நம்முடைய ஆசை விருப்பம் போகுதாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கே தேவன் வைப்பாரு. அன்னைக்கு கானான் தேசம் இஸ்ரேல் ஜனங்கள் போறாங்க, சுத்திலும் புறஜாதிகளை எதுக்கு தெரியுங்களா வச்சாங்க? எல்லாம் இருக்கீங்களா? இவங்க ஏன் கற்பனையின்படி நடப்பாங்களா? கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் எட்டி பார்த்து பெலிஸ்திய தெய்வங்களையும் எமோரியருடைய தெய்வங்களையும் அந்த தெய்வத்தை இந்த தெய்வத்தையும் வணங்குவாங்களா இல்லையாங்கிறதுக்கு அவர்களை சோதிப்பதற்காக தேவன் அவர்களை அவர்கள் மத்தியில் வைத்தார். நியாயாதிபதிகள் வசனம் சொல்லுது. இன்னைக்கு இது போன்ற விழுகைக்குள்ள இருக்கிற சகோதரர்களை தேவன் நம் மத்தியில வைப்பார். ஒரு சமயம் அவங்க சிறந்த பேச்சாளர்களாகவோ மூப்பர்களாகவோ இல்ல கனம் பொருந்தின சகோதர சகோதரிகளாகவோ இருப்பாங்க. அவங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, நமக்கு இயேசு முக்கியம், இயேசுவினுடைய வார்த்தை முக்கியம், நமக்கு வேதம் முக்கியம், அப்புறம் தான் மீதி எல்லாம். இதை நீங்க மைண்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா சோர்ந்து போகிறத நம்ம தவிர்க்கலாம். ஒரு சமயத்துல ஒரு சிலருக்கு நான் பேசுகிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்கலாம் கேட்க மாட்டேன், ஏன்னா இது சத்தியம். நீங்க கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டுக்கங்க, சரிங்களா? ஏன்னா நான் என்னத்தை சொல்லணுமோ அதை நான் சொல்லிடணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது சத்தியம். ஏன்னா நமக்கு அருமையான உதாரணம் அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. நாம எப்படி இருக்கக்கூடாது, நம்ம எப்படி பேசக்கூடாது, நம்முடைய பேச்சு ஒரு மாதிரி, நம்முடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தேவன் சபையில ஒரு சில சகோதர சகோதரிகளை வச்சிருப்பாங்க. அவங்க பேசுறாங்கல்ல பிரதர், அவங்க அப்படி இருக்காங்கல்ல பிரதர், நான் இருந்தா என்ன தப்பு? நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவங்கள வச்சிருக்கிறாரு. அவங்கள மாதிரியே இருக்கணுங்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணல, அவங்கள வைக்கல. சத்தியம் என்ன சொல்லுது?
கீழ்ப்படியும். அது மாதிரி மாறுறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். இத்தனை பேர் இங்க இருக்கிறோம், சபை வகுப்பார் எத்தனை பேர்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? மிக சிலர் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா எல்லாருக்கிட்டையும் எதை எதிர்பார்ப்போம்? சபை வகுப்பாரா இருக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். நம்ம பண்றது தப்பா சரியா? சபை வகுப்பார் சிலர்னு சொல்லிக்குவோம், ஆனா எல்லாரும் யார் போல இருக்கணுமா? சபை வகுப்பார போல இருக்கணுமா? என்ன ஒரு வஞ்சனை இல்லைங்களா? அப்ப வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாகிறவன் இன்னும். அப்ப அசுத்தமாகிறவர் என்ன ஆகிட்டு இருப்பார் சபையில? இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமா அசுத்தமா தான் போய்கிட்டு இருப்பாரு. சரிங்களா? இன்னும் அவர் அநீதியா போய்கிட்டு தான் இருப்பாரு. அதை நம்ம பார்த்துட்டு நம்ம முன்மாதிரியா எடுத்துடக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், யோவான் 15:2. ஏனெனில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப கொடியோட வேலையே கொடியில நிலைச்சிருக்கிறது இல்லைங்க, செடியில நிலைச்சிருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் கொடி என்ன தெரியுங்களா பண்ணுது? இன்னொரு கொடியை சார்ந்து இருக்கு, இன்னொரு கொடியோட இணைஞ்சிட்டு இருக்குது. இல்லைங்க, செடியோட இணைஞ்சு இருக்கிறதுக்கு தான் நம்மள அழைச்சிருக்கிறார். செடி யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த சகோதரோ சகோதரியா இருந்தாலும் அவங்க நம்மளோட இந்த அழைப்புல இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நாளைக்கே விழுந்து போகலாம், ஒரு சமயம் ஓடலாம். அவங்கள நம்முடைய முன்மாதிரியா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? எடுத்தோம்னா இந்த ஆவிக்குரிய ஓட்டம் பின்மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்னன்னு பார்த்தோம்? அழைப்பை விட்டுட்டாங்க, இலக்கை விட்டுட்டாங்க, எகிப்தை நினைச்சிட்டாங்க, அடுத்து பார்வைய மாத்திட்டாங்க. கடைசியா நம்ம பார்க்கிறோம், எகிப்தியருடைய ஆலோசனையை கேட்டாங்க. இது வரைக்கும் நீங்க தூங்கி இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப முடிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். இஸ்ரேல் ஜனங்கள் யாருடைய ஆலோசனையை கேட்டாங்க? எகிப்தியருடைய ஆலோசனையை கேட்டுட்டாங்க. ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? இவங்க எங்க இருக்கிறாங்க? இப்ப வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. ஆனா யாருடைய ஆலோசனையை கேட்டுட்டாங்களா? ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா ஏற்கனவே ஒரு சில பாடத்தில் இதை சொல்லியிருக்கிறோம். புதிதா இதை கேட்கிறவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். பழைய ஆளுங்களும் என்ன பண்ணுங்க, இதை கேட்டு உங்களை யோசிச்சுக்கங்க. வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க, ஆனா யாருடைய ஆலோசனையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? எப்படி எகிப்தியருடைய ஆலோசனை இவங்க கேட்டாங்க? இங்க எங்க எகிப்தியர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எகிப்துல இருந்து புறப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் வரல, புறஜாதிகளும் கூடவே வந்தாங்க. வசனம் வாசிக்கலாம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனம். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. அவர்களோடு கூட இஸ்ரேல் ஜனங்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் இல்லைங்க, பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் எகிப்துல இருந்து வரல, கூட வேற சில ஜனங்களும் கூட வந்தாங்க. யார் அவங்க அப்படின்னா? எகிப்தியர். எப்படி இவங்க கூட வந்தாங்க பிரதர் அப்படின்னா, என்னாகமோ 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். சரி, இவங்க தான் இந்த கூட வந்தாங்க பாத்தீங்களா? இந்த அந்நிய ஜனங்கள் தான் ஃபர்ஸ்ட் இச்சை உள்ளவர்கள் ஆனாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு காடை வேணும், கௌதாரி வேணும்லாம் கேட்கல. ஃபர்ஸ்ட் கேட்டது யார் தெரியுங்களா? இந்த எகிப்திய ஜனங்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த அற்பமான மண்ணாவை சாப்பிட்றதே எங்களுக்கு மனசுக்கு வெறுப்பா இருக்கு, எங்களுக்கு இறைச்சி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னது இந்த ஜனங்கள் தான். அப்புறம் தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன தெரியுங்களா ஆனாங்க? கீழே வாசிங்க. இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது, அவங்க ஃபர்ஸ்ட் இச்சையுள்ளவர்கள் ஆனாங்க. அப்புறம் இவங்க திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யாருன்னா? இப்படி இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போய் 400 வருஷம் எகிப்து தேசத்துல இருந்தாங்க இல்லைங்களா? அப்ப சும்மா இருக்கலைங்க, இவங்க அங்க இருந்த எகிப்தியர்கிட்ட பெண் கொண்டுட்டாங்க, எகிப்தியரை மேரேஜ் பண்ணிட்டாங்க. எப்படி மேரேஜ் பண்ணாங்க? இப்ப வாசிங்க, 1 நாளாகமம் 4:17. எஸ்ராவின் குமார எய்தேர் மேரேத் எப்பேர் யாலோன் எமேத் மேரேத்தின் பெஞ்சாதி. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம், மேரேத்னு ஒரு மனுஷனை பாக்குறோம். இவர் ஒரு இஸ்ரேலன், சரிங்களா? இவர் யார மேரேஜ் பண்ணியிருந்தார் தெரியுங்களா? இந்த இஸ்ரேலன் 18 வாசி.
எஸ்ராவின் குமாரர் எத்தியர், மேரேத், ஏபேர், யாலோன், மேரேத்தின் பெஞ்சாதி மிரியாமையும் சம்மாயியமும் எஸ்தேமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். அவன் பெஞ்சாதியாகிய எகுத்தியால் கேதோரியின் தகப்பனாகிய யாரத்தையும் சோக்கோத் கோவாயின் தகப்பனாகிய ஏபேரியையும் சாவோவாயின் தகப்பனாகிய எகுத்தியேலையும் பெற்றாள். ஏதோ அந்நிய பாஷை மாதிரி இருக்கும் இந்த வசனங்கள். ஏன்னா பேரெல்லாம் எப்படி இருக்கு, நம்ம வாயில நுழையிற மாதிரி இல்ல. இது இப்போ கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னா, கீழே வாசிங்க. மேரத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமார்த்தியாகிய பித்தியாலின் குமாரர் இவர்களே. இந்த மேரேத்துங்கிற ஒரு இஸ்ரேலன், இவர் யார மேரேஜ் பண்ணியிருந்தாரு? ஒரு பார்வோனின் குமார்த்தியா. அப்போ ஒரு மேரேஜ் பண்ணது யாருங்க? ஒரு எகிப்து பார்வோனுடைய மகளை ஒரு மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. இவங்க எகிப்து தேசத்துல ஏதாவது கஷ்டப்பட்டு இருப்பாங்களா? அதனாலதான் சொன்னாங்க, நாங்கள் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட. எங்க இருந்து வந்துச்சு சாப்பாடுக்கு காசை கொடுக்காம? இவங்க சாப்பிட்டாங்க, ரொம்ப செழிப்பா இருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்களை நீங்க கானான் தேசத்துக்கு போங்கும் போது வீட்டுக்காரரை விட்டுட்டு நம்ம இருக்க முடியுமா? சரி நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு வந்துருச்சு. ஆனா வந்த இடத்துல இப்ப இந்த அம்மாவால என்ன பண்ண முடியல, இந்த வனாந்திர அனுபவத்தை தாக்கு பிடிக்க முடியல. முறுமுறுக்க ஆரம்பிச்சு, என்ன புருஷன் நீ, என்ன ஹஸ்பண்ட் நீ, ஒன்னு போய் கல்யாணம் பண்ணிட்டு இங்க பாரு இந்த மண்ணாவை தவிர வேற ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் இறைச்சிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படின்னு உடனே இவர் போய் மோசைகிட்ட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு வசனம் பாருங்க, 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 34. 1 நாளாகமம் 2:34. என்று குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு யார்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். பாருங்க, யார்காங்கிற பேருள்ள ஒரு மனுஷனுக்கு எகிப்திய வேலைக்காரன் இருக்கிறாரு. இந்த வேலைக்காரனுக்கு என்ன தெரியுங்களா பண்ணாரு இவரு? வாசிங்க. சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யர்காவுக்கு கொடுத்தான். இந்த சேசான் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்ரேலன். இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஒரு எகிப்திய வேலைக்காரனுக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி எகிப்தியர் வந்தாங்க பாருங்க இஸ்ரேல் ஜனங்களோட. இவங்க வந்தவங்க பஸ்காவையெல்லாம் ஆசிரிச்சிருந்தாங்க, செங்கடலையெல்லாம் கடந்தாங்க. ஆனா இவங்க மைண்ட்ல எதுறீங்களா இருந்துச்சு, எகிப்து எகிப்து எகிப்தே தான் இவங்க மைண்ட்ல இருந்துச்சு. எகிப்திய நினைவோடையே வந்தாங்க. வனாந்தரத்துல எகிப்த நினைச்சே புலம்புனாங்க. முதலாவது இவங்க இச்சை உள்ளவர்கள் ஆனாங்க. இவங்க தான் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க, தூண்டுனாங்கன்னு பாக்குறோம். வாசிங்க என்னாகமம் 11:4. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள். இது யாரு? அந்த எகிப்திய பார்வோனின் குமாரத்தி, இந்த எகிப்திய வேலைக்காரன்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க என்ன ஆனாங்க, மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இதை இன்னொரு மேல மொழியாக்கத்துல பாத்தீங்கன்னா, அவர்களோடு இருந்த பலதரப்பட்ட ஜனங்கள் உணவுக்காக ஆவலாய் பறந்தார்களாம். எல்லாம் இருக்கீங்களா? உணவுக்காக ஆவலாய் பறந்தார்களாம். இங்க இருந்து வெளியே போன உடனே நம்ம எதை பத்தி அதிகமா பேசுவோம்? மத்தியானம் அந்த நான்வெஜ்ல பிரதர் இதை போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல கன்வென்ஷன். காலையில ஏம்பர்கர் அதை போட்டுட்டாங்க. அந்த 2 பாயாசம் கொடுத்ததுக்கு பிறகு வேற ஏதாவது ஒன்று கொடுத்திருந்தா, உணவுக்காக ஆவலாய் பறந்தார்கள். இஸ்ரவேலர்களும் கூட மறுபடியும் அழுது புலம்பி, யார் நமக்கு இறைச்சியை தருவார்கள்? எகிப்தில் காசே கொடுக்காமல் மீன், வெள்ளரிக்காய், தர்பூசணி, வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாம் சாப்பிட்டோமே, அதை நினைத்தாலே வாய் ஊறுகிறது. வேற ஒரு மொழிபெயர்ப்பு, அதை நினைத்தாலே வாய் ஊறுகிறது. ஆனால் இப்போது ஒன்றும் கிடைக்காமல் காய்ந்து கிடக்கிறோம். பாருங்க என்ன மாதிரி மொழிபெயர்ப்பு இருக்கிறாங்கன்னு. வாய் ஊறுறாமா, இப்ப வனாந்தரத்துல ஒன்றும் கிடைக்காம காய்ந்து கிடக்கிறோம், இந்த மண்ணாவை தவிர வேறொன்றும் நம் கண்ணில் படுவதில்லையே என்றார்கள். இவங்க தான் கூட வந்த அந்த எகிப்தியர். இவங்க என்ன ஆனாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவர் இஸ்ரேல் கணவன் தான், நல்லவர் தான். அந்த அம்மா இஸ்ரேல் மனைவி தான். ஆனா கூட கூட்டிட்டு வந்தது யாரை கூட்டிட்டு வந்துட்டாரு? இந்த எகிப்து பெண்ணையோ கணவனையோ கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்லைங்களா. எப்ப பார்த்தாலும் டார்ச்சர், அது இல்ல இது இல்ல அது இல்லைன்னு. இதுதாங்க இஸ்ரேல் ஜனங்களும் சேர்ந்து கானான் போக முடியாம பின்வாங்கி போனதுக்கு காரணம். இதில் நமக்கு என்ன பாடம் தெரியுங்களா?
இதைத்தான் கவனிக்கணும். நீங்க இதுவரைக்கும் எதையும் கவனிக்கலனாலும் பரவாயில்ல, இதை நீங்க நல்லா கவனிக்கணும். உடன்படிக்கை செஞ்சு உள்ள வரோம் இல்லைங்களா, ஆவிக்குரிய இஸ்ரேலர் மட்டும் உள்ள வரலைங்க, ஆவிக்குரிய எகிப்தியரையும் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், ஃபாலோ கேட்க வச்சிருக்கிறோம், ஞான ஸ்நானம் எடுக்க வச்சிருக்கிறோம், பஸ்கா ஆசரிக்க வச்சிருக்கிறோம், கூடவே கூட்டிக்கிட்டு கூடவே வந்து போய்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இந்த எகிப்திய கணவன் இருக்கிறார்ல, இவர் எப்பவுமே எதைத்தான் பேசுவார் தெரியுங்களா, உலகத்தை தான் பேசுவார். என்ன அவங்க சபைக்கு போனோம், அப்படி இருக்கு இப்படி இருக்கு, என்ன அது ஒன்றும் சரியே இல்லையே. சரிங்களா? இவர் இதே தான் பேசிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த எகிப்திய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எதைத்தான் பேசுவாங்க தெரியுங்களா, உலகத்தை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க. வெளியே போனவனே என்னம்மா இப்ப தானேம்மா சப்ஜெக்ட் கேட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அது கிடக்கட்டும் விடுங்க, நான் சொல்றதை கேளுங்க. சரிங்களா? இவங்க இதைத்தான் பேச ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு உலகம் 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 தான் மிக பெருசா இருக்குங்க. இவங்க அந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் பெண்மணி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க அந்த ஆவிக்குரிய ஓட்டம் ஓடவே விட மாட்டாங்க. அவர் 2 ஸ்டெப் எடுத்து வச்சாருன்னா பிடிச்சி 4 ஸ்டெப் பின்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறது. இங்க இரு, என்ன எப்ப பார்த்தாலும் சபைக்கு அவ்வளவு எல்லாரும் நேரத்துல வந்துடுறாங்களா, நீ மட்டும் முதல் ஆளா ஓடணும்னு இருக்க, பேசாம இரு. பாரு, அவர்தான் உனக்கு பின்னாடி பிராக்டிஸ் எடுத்தவர், இன்னைக்கு சபைக்கு எல்டர் ஆயிட்டாரு, நீயும் இருக்கிய, ஒன்னும் வீட்டுக்கும் நீ ஒன்னும் ஆக மாட்டா. தீர்க்க தரிசனம் இல்ல, நீ வீட்டுக்கும் ஒன்னும் ஆக மாட்டா, சபைக்கும் ஒன்னும் ஆக மாட்டா, நீ வேஸ்ட், இருக்கிறதே வேஸ்ட். பாரு, அந்த பிரதர் வந்தா எல்லாரும் ஓடி போய் பேசுறாங்க, நீ தான் இருக்கே, யாராவது உன்னை கண்டுக்கிறாங்களா, எதுக்குத்தான் நீ இருக்க, உன்னை போய் மேரேஜ் பண்ணிட்டேன். விடவே மாட்டாங்க இந்த எகிப்திய கணவன், விடவே மாட்டாங்க இந்த எகிப்திய மனைவி. இப்ப என்ன யோசிக்கணும், எங்க வீட்டுக்காரர் தான் பிரதர், அது எங்க வீட்டுக்கார மாட்டான், ஏன் இல்லைங்க, நான் எகிப்தியனா இருக்கனான்னு யோசிக்கணும். என் வார்த்தைகள் என் குடும்பத்துல தேவனுடைய பார்வையில எகிப்தை வெளிப்படுத்துதா, கானான வெளிப்படுத்துதா? அது ஒரு சபைக்கு வந்தால் கானானை வெளிப்படுத்தும், வீட்டுக்கு சென்றால் பன்னிக்குட்டி கதை சொல்லியிருக்கேன், நீங்க நிறைய கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால கதையை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, இல்லைனாலும் பழைய நீங்க யூடியூப்ல சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். ஒண்ணு பன்னிக்குட்டி ஆயிரு, இல்லைன்னா முயல் குட்டி ஆயிரு அப்படிங்கிற ஒரு கதை. சரிங்களா? இல்லைன்னா வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அதை நமக்கு சொல்லலாம். உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான், அவன் பூமி உருண்டை பூமி உருண்டைன்னு படிச்சுட்டு இருக்கிறான். இப்ப வீட்டுக்கு போய் பூமி உருண்டைன்னு படிக்கும்போது அப்பா பாக்குறாரு, படிப்பறிவு இல்லாதவரு பாக்குறாரு, என்ன பூமி உருண்டையா, தட்டையா தானே இருக்கு, தப்புன்னு பையனை ஒரு அடி கொடுத்து பூமி தட்டையானதுன்னு படி. அப்ப ஸ்கூல்ல அப்படித்தாப்ப எங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்க, தட்டையானதுன்னு படி. அவங்க ஏதோ தப்பா இதுக்குதான் இந்த டீச்சர் இடையெல்லாம் அனுப்பக்கூடாது, தட்டையானதுன்னு படிக்கிட்டாரு. இங்க தட்டையானதுன்னு படிக்கிறான், அங்க போனா பூமி என்ன வடிவம்னா தட்டைங்கிறான். டீச்சர் 2 கொடுத்து உருண்டைன்னு படிக்கிறாங்க. இவனுக்கு பெரிய குழப்பம். ஸ்கூல் வந்தா உருண்டைன்னு படிக்க ஆரம்பிச்சுட்டான், வீட்டுக்கு போனா தட்டைன்னு அடி விழுவுமே, தட்டைன்னு படிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்ஸ்பெக்ஷன் வந்துருச்சு. இப்ப அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரு இவனை கரெக்டா கூப்பிட்டு எந்திரிக்க வச்சு, பூமி என்ன வடிவம் அப்படின்ன உடனே, பூமி பள்ளியில் உருண்டையாகவும் வீட்டில் தட்டையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி நம்ம கூட இன்னைக்கு என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, சபைக்கு வந்தா ஆவிக்குரிய இஸ்ரேலர், வீட்டுக்கு போனா ஆவிக்குரிய எகிப்தியர். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம யாரை ஏமாத்துறோம் சொல்லுங்க? நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறோம், அடுத்து தேவனை ஏமாத்துறோம், சகோதர சகோதரிகளை ஏமாத்துறோம். இதுதாங்க கடைசி கால சபையோடைய குணலட்சணம். உண்மையை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதான் கடைசி கால சபையை பத்தி குறை சொல்லும் போதே, உன்னோட குறையே என்னதான், மாய்மாலம் தான், ஃபுல்லா தரித்திரம். ஆனா பேச்செல்லாம் என்னவா இருக்கு, என்ன போல ஐஸ்வர்யம் யாருமே இல்லை. ஆனா பாக்குறதுக்கு ஏன் பார்வையில் நீங்க எப்படி இருக்க, தரித்திரமா இருக்கிற. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற சப்ஜெக்ட் பிரதர், ஐயோ ஆசிரியப்பு கூடாரத்துல இவ்வளவு இருக்கும் தெரியுமா, பிரமிடுல இவ்வளவு இருக்கு தெரியுமா, ஆனா வீட்டுல இப்படி இருக்கே தெரியுமா. யோசிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப கடைசியா நம்ம பார்த்துட்டோம், இஸ்ரேலரின் பின்மாற்றத்துக்கு காரணம் எகிப்தியருடைய ஆலோசனையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்துல அவங்களோட தான் வாழ்ந்தாகணும், வேற வழி இல்லை. எகிப்திய மறுபடியும் எங்க அனுப்ப முடியாது. உன்னை எகிப்துல இருந்து தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன், நீ எங்க போயிடு, நீ எகிப்துக்கே போயிடலாம், இனி டைவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது.
இனி அவங்களோட தான் இருந்தாகணும். ஆனா அவங்களையும் ஆவிக்குரியவங்களா மாத்துறதுக்கு பிரயாசம் எடுப்போம். இல்லைனாலும் நாம என்ன ஆயிடாம இருப்போம், நம்ம எகிப்த ஆயிடாம நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துப்போம். ஏன் தெரியுங்களா இதெல்லாம் இந்த எகிப்தியர் உள்ள வராங்க? பிரதர் நீங்க மட்டுமா உடன்படிக்கை பண்ணி சபையில இருக்கிறீங்க, இன்னும் வீட்டுக்காரமா ரசிக்கப்படல என்ன பிரதர்? ஐயோ எனக்கு சாட்சி இல்லாம இருக்கே, எப்படியாவது நீ என்ன பண்ணு எங்க சபைக்கு வந்துரு அப்படின்னு பிடிச்சி என்ன பண்றது, கொண்டு வந்துடுறது. இவங்க ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இருக்காது, உண்மையான அர்ப்பணிப்பு இருக்காது. இவரும் மத்தவங்க பாரு நாங்க குடும்பமா சத்தியத்துக்குள்ள இருக்கோம், நாங்க குடும்பமா நாங்க ஆவிக்குள்ள இருக்கிறோம். வீட்டுக்குள்ள போனாதானே எது ஆவி எல்லாம் தெரியும். அதனால மனப்பூர்வமா உடன்படிக்கை பண்ணி உள்ள வந்தாதான் அது எப்படி இருக்கும், தேவனுக்கு ஏத்தமா இருக்கும். நான் எல்லாரும் என்ன பெருமை பாராட்டணுங்கிறதுக்காக என் பையனை பிடிச்சு முக்கி இழுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீ ஏதோ உன்னை பேசணும்னு சொல்லி அவனை ஒரு எகிப்திய பையனா வச்சுக்கிட்டு உங்க பார்வையில அவனை ஒரு நல்ல ஆவிக்குரிய மகனை காமிச்சிட்டேன்னு வைங்க, யாரை ஏமாத்துறேன் நானு இல்லைங்களா? என் மகளை இல்ல இருந்தாலும் சொல்றேன், என் மகளை எல்லாரும் பெருமையா நினைக்கணுமேங்கிறதுக்காக நானு ஒரு சில காரியங்கள் செஞ்சு உங்க முன்னாடி ஏதாவது ஒரு மேரேஜ் பண்ணி ஆகணும், இப்ப ஏன் நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சீங்கன்னா தான் நாளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கும், அதனால என்ன பண்றேன் உன்ன ஒரு முக்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அது ஒரு வீட்டுக்கு போனா எந்த வாசனையை வெளிப்படுத்தும் இல்லைங்களா? அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பின்மாற்றத்துக்கு காரணம் எகிப்தியருடைய ஆலோசனையை நிறைய நேரங்களை கேட்டுறோம். இந்த எகிப்தியர் வெளியே இல்லை உள்ள இருக்கிறாங்க. அந்த பிரதரா இந்த சிஸ்டரால என்னன்னு நான் எகிப்தியரா இருக்கிறேனான்னு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம யோசிக்கணும். இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா சோர்வை உண்டாக்குறதுக்கும் அவங்கள உலகத்துக்குள்ள இழுக்கிறதுக்கும் தேவ பயம் ஏன் இல்லாம போச்சு, குறைச்சிட்டாங்க இந்த எகிப்திய. ஏன் தேவ அன்பு இல்லாம போயிடுச்சு, குறைச்சிட்டாங்க இவங்க. மற்ற சகோதர சகோதரிகளை கனமுள்ளவங்களா பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்ப ஏன் தப்பா பேசுறேன், ஏன் தப்பா பாக்குறேன், மாத்திட்டாங்க. அப்படி இவங்க தான் இவங்களை விலை பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் பின்மாற்றத்துக்கு காரணமா அங்க அமைஞ்சிடுது. அப்ப 5 காரியங்கள் நம்ம பார்த்தோம். அழைப்பை மறத்தல். பூமியில எப்படியோ இருந்துடலாங்க, ஆனா இது என்ன கிடையாது, நிரந்தரம் இல்லைங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது கடந்து போகும், நாம் கடந்து போக வேண்டியது பரலோகம். 2வது, நம்முடைய இலக்கு சபை கிடையாது, நம்முடைய இலக்கு கிறிஸ்துவின் சாயல். அடுத்து, நம்முடைய இருதயம் பரலோகம். பாட்டு பரலோகமே என் சொந்தமே. சிஸ்டர் நல்ல ஒரு சேலை கட்டிட்டு வந்திருக்காங்க. மீட்டிங் முடிஞ்ச உடனே எந்த கடையில வாங்கினாங்கன்னு கேட்டணும். பிரதர் மட்டும் இப்படிதான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராரோ, பரலோகமே. சரிங்களா? நம்முடைய சிந்தை எங்க இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? பார்வைய வேத வார்த்தை மீது வைத்திருக்கிறோமா, சகோதரர்கள் மேல சகோதரிகள் மேல வச்சிருக்கிறோமா? அடுத்து நம்முடைய ஆலோசனை எதை அதிகமாய் கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோம்? நம்மளை சிந்தித்து பார்ப்போம். தேவன் உணர்த்தின காரியங்களை நம்ம சரி செய்து, தேவன் நம்மளை ஒருத்தரையும் இழக்கிறதுக்கு அவர் விரும்பல. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆகி அவரோடு இருக்கணும்னு ஆசைப்படுதான் இந்த சத்தியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருபோது இதை நம்ம இழந்து விடாதபடி தேவனுடைய அந்த மனசை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இன்னும் பிரியமான வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு தேவன் தாமே நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்.